ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் எங்கள் வீட்டுக்கு எய்த்த வீட்டில் குடி போனாங்க. அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி புதுசாக நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி செட்டப் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சாமியும் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து வாஸ்துக்கு நல்லது, இது வச்சா அதுக்கு நல்லதுன்னு அவங்க நிறையா இது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கும்பிட்ற சாமி எல்லாம் வச்சுருக்காங்களாம். இது மாதிரிலாம் வச்சா செல்வம் பெருகுன்றது எங்கள் இதில் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த வீடியோவில் அவங்களோட கோயில் மாதிரி அந்த சாமி 5 சாமி அந்த மாதிரி ஒத்தப்படையில் 7 சாமி 9 சாமி 13 சாமின்னு எடுத்துகிட்டு வருவாங்களாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரியும் இருக்குது. லாஸ்ட்டில் அதுவும் வரும், அதையும் பாருங்கள். இதெல்லாம் புதுசாக வாங்கி இது செஞ்சுருந்தாங்க. புதுசாக நான் ரொம்ப நியூவாக பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த சிங்க் ஏரியா தான். எந்த வீட்லேயுமே சிங்க் ஏரியாவை இந்த மாதிரி பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள், நியூ டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அதில் இது போட்டு வச்சுருந்தாங்க, பூவு, துளசி மாடம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் ஓவராலாக கிச்சன் வியூவு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ஆசையாக இருந்தது அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை இன்னொருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. அவங்க ப்ளூ கலரில் போட்டிருந்தாங்க. வீடே அப்படியே இருட்டாக இருந்துச்சு. கிளாஸ் ஃபினிஷில் வேறு போட்டிருந்தாங்க. நம்மளோட இமேஜே அந்த இதில் தெரியும், அந்த மாதிரி இருந்தது. இவங்க வந்து அதெல்லாம் மாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே. மோஸ்ட்டாக நிறையா இது ஃபுல்லாகவே புது வீடே கட்டியிருக்கலாம், அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இந்த சாமி தான் 5 சாமி எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க இவங்க. அது அந்த தேங்காய் வச்சதுக்கு இதுக்கெல்லாம் அங்கே ஒரு பாட்டி வந்து இதுக்கு ஒரு இது இதுக்கு வைக்கிறது அதுக்கு வைக்கிறது நிறையா வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை என்னால் மெமரி பண்ண முடியல. பாருங்கள், மற்றபடி யாகம் இதுதான் இன்றைக்கி பண்ண யாகம். வாஸ்து பூஜைன்னு முத நாள் நைட்டே ஒன்று பண்ணுறாங்க. அதில் கோலம் போட்டிருந்ததும் சூப்பராக இருந்துச்சு. இந்த செட்டப் வந்து மாலை போட்டு, இதுதான் வாஸ்து பூஜை. அந்த பூஜை அறை பார்த்திங்கள்ல, அதில் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது துளசி மாடம் வெளியில் வைக்கிறதுக்கு. இது அந்த சாமியான பந்தல் சாப்பிட்றதுக்கு போட்டிருந்தாங்க. நைட்டில் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இதை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் நான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.